எல்லாருமே இந்த லப்பர் பந்து மூவில ஒரு சீனை பாத்துருப்போங்க. அது என்ன சீன்னா, அன்பு வந்து ஒரு சீன்ல எத்துக்கு எதிரா பவுல் பண்ணுவாரு. அப்போ ஒரு பால்ல பவுல் பண்ற மாதிரி கிரீஸ் முடிய ஓடியாந்து ஃபைனலா பால ரிலீஸ் பண்ணாம கையில வச்சிருப்பாரு. இதுக்கப்புறம் அடுத்த பால்ல நம்ம கெத்து அன்பு ஓடியாந்து பவுல் பண்ணி பால ரிலீஸ் பண்ண போற கட்டத்துல பேட்டிங் கிரீஸ்ல இருந்து விலகி வந்துருவாரு. இப்படிப்பட்ட இந்த மாசான சீனை எக்ஸாக்டா ஒரு 12 வருஷத்துக்கு முன்னாடி ஐபிஎல்லோட ரியல் அன்பு அண்ட் ரியல் கெத்து கிரியேட் பண்ணிருக்காங்க. எத்தனை பேருக்கு இந்த கதை தெரியும் தெரியல. சரியா 2013 ஐபிஎல்ல சிஎஸ்கேக்கும் எம்ஐக்கும் சிஎஸ்கேவோட ஹோம் கிரவுண்டான சேப்பாக் ஸ்டேடியத்துல ஒரு மேட்ச் நடக்குங்க. அப்படிப்பட்ட அந்த மேட்ச்ல கரெக்டா சிஎஸ்கே சேஸ் பண்ணும்போது சரியா 18வது ஓவர்ல ஐபிஎல்லோட ரியல் கெத்தான நம்ம தல தோனி ஸ்ட்ரைக்ல இருப்பாருங்க. அந்த சைடு பவுலிங் போட அப்போ சிஎஸ்கே டீமுக்கு மிகப்பெரிய நைட் மேரா இருந்த ஐபிஎல்லோட ரியல் அன்பு கேரக்டரான எம்ஐ டீமை சேர்ந்த பொலார்ட் பவுலிங் போட தயாரா இருப்பாருங்க. அப்படி பொலார்ட் ஃபர்ஸ்ட் பால் போட முத பால் 6 ரெண்டாம் பால் 4ன்னு பொலந்து கட்டிருப்பாருங்க நம்ம தல தோனி. அப்புறம் அடுத்த பால் நம்ம பொலார்ட் பவுல் பண்ற மாதிரி கிரீஸ் முடிய ஓடியாந்து வேணும்னே பவுல் பண்ண மாட்டாருங்க. அதுக்கப்புறம் நம்ம தல தோனி என்ன பண்ணாருங்கிறத நீங்களே பாருங்க.